இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது 4 மதிப்பெண் வினா. தமிழாக்கம் தருக. லேர்னிங் இஸ் ஏ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். கற்றல் என்பது பெரிய செல்வம். அச்செல்வம் எப்போதும் கற்பவரை அது தொடர்ந்து செல்லும். ஏ நியூ லாங்குவேஜ் இஸ் ஏ நியூ லைஃப். புது மொழி என்பது புது வாழ்க்கையை போன்றது. இஃப் யூ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் தேர் லாங்குவேஜ். மக்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ அவர்கள் மொழியில் பேசு. நாவலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் தி டூர்வே டு விஸ்டம். பன்மொழி அறிவு என்பது அறிவு வளம் பெற வாயிலாகும். The limits of my language are the limits of my world. மொழி குறைபாடு என்பது உலக அறிய தடையாகும். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூங்காடாம் வானமெல்லாம். தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. பகல் முழுவதும் வெண்மையான ஒளி வீசும் சூரியன் அந்தி மாலையில் சிவந்த கதிர்களை பரப்பி மலை மேட்டில் மேல் சென்று மறைவதால் அக்காட்சி வானம் முழுவதும் பரவி சிவந்த நிறத்தில் பூத்திருக்கும் பூக்காடு போல காட்சியளிப்பதாக நயம்பட கூறுகிறார் சிற்பி. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? மேகமானது உலகம் குளிருமாறு பொழிந்த புதிய மழையால் தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த ஆயர் எருமை, பசு, ஆடு ஆகிய நிறைகளை வேறு மேடான நிலங்களில் மேயவிட்டனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தமடைந்தனர். அவர்கள் தலையில் சூடியிருந்த காந்தல் மாலை கசங்கியது. பலருடன் சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவரது பற்கள் நடுங்கின. குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுக. காட்டிற்கு செல்லும் ராமனுக்கு கங்கையை கடக்க குகன் உதவுகிறான். குகனிடம் ராமன், இதுவரை நாங்கள் 4 உடன் பிறந்தவர் என்றிருந்தோம். உறவு என்பது எங்கள் 4 நின்று விடவில்லை. இப்போது உன்னையும் சேர்த்து நாம் 5 ஆகின்றோம் என்றான் ராமன். சீதையை கவர்ந்து வந்தது தவறென வீடனன் ராவணனிடம் கூறுகிறான். அவன் கூற்றை மதியாத ராவணன் வீடனனை கடிந்தான். இலங்கையை விட்டு வந்த வீடனன் ராமன் இருக்குமிடம் வந்து அடைக்கலம் வேண்டினான். மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகனான சுக்கிரவனுடன் 6 ஆனோம். உள்ளத்தில் அன்பு கொண்டு எங்களிடம் வந்த அன்பனே, உன்னுடன் சேர்ந்து 7 ஆனோம் என்று கூறி மகிழ்ந்தான் ராமன். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. எப்படிப்பட்ட சிறப்பான விறகுகள் இவை என்று கண்டவர் வியக்கும்படியான கரி அகிழ்கட்டைகளையும் சந்தனக்கட்டைகளையும் ராமன் கொண்டு வந்து வைத்தான். தேவையான அளவு தருப்பை புற்களை ஒழுங்குபட அடுக்கினான். பூக்களையும் கொண்டு வந்து தூவினான். மணலினால் மேடையை திருத்தமாக அமைத்தான். தெளிந்த நீரையும் எடுத்து வந்தான். இறுதி சடங்கு செய்யப்படக்கூடிய மேடைக்கு தன் தந்தையாகிய சடாயுவை பெரிய கைகளில் தூக்கி கொண்டு வந்தான். வாயிலோயே என தொடங்கும் ஔவையாரின் புறநானூற்று பாடல் பாடான் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற மன இயல்புகளை சிறப்பித்துக் கூறுவது பாடான் திணையாகும். வாயிலோயே என தொடங்கும் புறநானூற்று பாடலிலும் அதியமான் நெடுமான் அஞ்சி என்னும் வள்ளலின் புகழ், கொடை முதலான சிறப்புகள் கூறப்பட்டுள்ளதால் பாடான் திணையாகும். ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம், ஒரு நெறிப்பட்ட மனதுடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக வைத்து பேசும் வஞ்சக உறவு என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும். இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு அருள்வாயாக என்று கேட்கிறார். பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கின்றார்? பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடும் திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை. அங்கு எழுச்சிமிக்க விழாக்கள் மூலம் மயிலை கபாலீஸ்வரம் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு
பூஜையிடும் பங்குனி உத்தர திருவிழாவானது நடைபெறும். நெல்லின் நேரே வெண்கல் உப்பு இத்தொடரின் வழி பண்டமாற்று வாணிகத்தை விளக்குக. பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பர். அந்த வெண்ணிற கல் உப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றி சென்று தொலைவிலுள்ள ஊர்களில் விற்பனை செய்வர். அப்போது உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ என்று உமணர் ஒருவரின் மகள் கூவி விற்றாள். இதன் வழி நெல்லுக்கு பதில் உப்பினை வழங்கி பண்டமாற்று வாணிகம் நடைபெற்றுள்ளது என்பதை அறிய முடிகின்றது. இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்று. இடம் ஓங்கலிடை என தொடங்கும் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடலில் இடம்பெற்றுள்ளது. பொருள் சூரியனும் தமிழும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தில் உள்ள இருளை போக்கும் தன்மை வாய்ந்தது. விளக்கம் சூரியன் தன் கதிர்களால் உலகில் உள்ள புற இருளை போக்கும். தமிழ் மக்களின் அக இருளை போக்கி அறியாமை அகற்றும் சிறப்புடையது. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. இடம் இக்கவிதை வரி என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்த தாகம் கொண்ட மீனொன்று என்னும் கவிதை தொகுப்பில் ஜலாலுதீன் ரூமியின் விருந்தினர் இல்லம் என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளது. பொருள் தன் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளக்கம் வக்கிரம், அவமானம், வஞ்சனை முதலானவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் என்கிறார். உரைநடை சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும் விளக்குக. எந்த தொன்மையான மொழியும் சமிக்சையிலிருந்து இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்கின்றன. இதையே ஒளிப்பின்னல் என்கிறோம். கடந்தடு தானை மூவிரும் கூட்டி உடன்றநீர் ஆயினும் பரம்பு கொள்ளற்கரிதே என்ற வரிகளில் வழின மெய்கள் மிகுந்து வருதலை காணலாம். படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக புணரின் புணராது பொருளை போன்ற பாடல் வரிகளில் உயிரொலிகள் குறிப்பாக நெடில் ஒலிகளில் வருகையும் சில ஒலிகளும் சில சொற்களும் திரும்ப வரல் தன்மை பெற்றிருப்பதும் இவற்றோடு சேர்ந்து நிகழ்த்த பெறும் சொல் விளையாட்டுகளும் இங்கே கவனத்திற்குரியன. இந்த ஒளிக்கோலம் சங்க பாடல்களில் முக்கிய பண்பென அறிய முடிகின்றது. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. பேரிடர் காலங்களில் தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானங்களை அமைக்க வேண்டும். நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கப்பட்டு அப்பாதைகளை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நில காடுகளை வளர்த்தல் வேண்டும். பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. நடுவண் அரசு 2005ஆம் ஆண்டு டிசம்பர் 23 அன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது. புயல், வெள்ளம், நிலநடுக்கம், சுனாமி, நிலச்சரிவு, தீ விபத்து, சூறாவளி, பனிப்புயல், வேதி விபத்துகள் முதலான பேரிடர்கள் நிகழும் போது பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து செயலாற்ற இந்த ஆணையம் உதவுகிறது. இதற்காக மாநிலம், மாவட்டம், ஊராட்சி என அனைத்து நிலைகளிலும் குழுக்கள் அமைத்து பேரிடர் காலங்களில் செயலாற்ற வழிவகை செய்துள்ளது. சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை பற்றி குறிப்பிடுக. சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. இந்திய சாரசனிக் கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றும். தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்டைய பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகம், கோட்டை அருங்காட்சியகம். இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் போன்றவை சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாகும். திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள், திரையரங்கம் ஆகியவையும் குறிப்பிடத்தக்க அடையாளங்களாகும். அடுத்தது நாம பார்க்க போறது அணிகள். நிரல் நிறை அணியை சான்று தந்து விளக்குக. அணி விளக்கம் ஒரு செய்யுளில் முன்னர் கூறியவற்றோடு தொடர்புடைய செய்திகளை பின்னர் கூறும்போது முன்னர் கூறிய வரிசையில் நிறுத்தி நேரே பொருள் கொள்ளுமாறு கூறுவது நிரல் நிறை அணியாகும். சான்று அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள்
இக்குறளில் வாழ்வு சிறக்க அன்பும் அறமும் இன்றியமையாதன, அவை இல்வாழ்வின் பண்பும் பயனும் ஆகும் என்று நேரே பொருள் கொள்ளுமாறு கூறுவதே நிரல் நிறை அணியாகும். ஏகதேச உருவக அணி. அணி இலக்கணம். கவிஞர் தான் கூறும் பொருளில் ஒன்றை உருவகம் செய்து மற்றொன்றை உருவகம் செய்யாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். சான்று: சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் ஏம புனைய சுடும். அணிப்பொருத்தம். கவிஞர் சினத்தை நெருப்பாக உருவகிக்காமல் இனத்தை தெப்பமாக உருவகம் செய்தமையால் இது ஏகதேச உருவக அணி ஆயிற்று.